தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இந்த நேரத்திலே மனம் திரும்புதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ஊமைகளாக அநேக காரியங்களை பேசிக்கொண்டு வந்தார். ஒரு தடவை அவர் சகல ஆயக்காரன் பாவிகளும் அவரிடத்தில் வந்து அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார். பாருங்கள், இந்த காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது பரிசேயர் வேத வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துவிட்டது. இவர் பாவிகளோடு பந்தி இருக்கிறார், சாப்பிட்றார் என்று சொல்லி அவர் குற்றம் கண்டுபிடிக்க வந்தார். அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துகிறார். நாங்கள் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்க கேட்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்தி, இவர் பாவிகளை ஏற்றிக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உண்மையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடனறிந்து அவற்றில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனவிருத்தை விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாரையும் கூட வரவழைத்து, காணப்போன நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக பார்க்கிலும் மனம் திரும்புகின்ற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மீத சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீர்களா? 99 ஆடுகளை மலையிலே விட்டுட்டு இந்த காணாமல் போன இந்த ஆட்டை தேடி அவன் கண்டுபிடித்து கொண்டு வருகிறான். இது ஒரு உதாரணமாகத்தான் அவன் சொல்லுகிறார். ஒருவனுக்கு 100 ஆடு இருக்கிறது, அதில் ஒன்று காணாமல் போச்சு. இந்த 99 ஆடுகளையும் விட்டுட்டு மனம் திரும்ப அவசியம் இல்லாத அந்த மக்களை விட்டுட்டு மனம் திரும்பாத தொலைந்து போன காணாமல் போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு அவர் கொண்டு வந்து தன்னுடைய தொழுவத்திலே சேர்க்கிறார். இது என்ன? இந்த உலக பிரகாரமாக இந்த ஆட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் எப்படியெல்லாம் சித்தரிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆடு மேய்த்தார். ஒரு இடத்திலே அவர் ஆடு மேய்க்க இல்லை. ஆடுகள் நாங்கள், மேய்ப்பன் அவர்தான். இந்த காணாமல் போன ஆடு ஒரு ஆடு. இந்த ஒரு ஆட்டுக்காக அவர் மலை முழுவதும் தேடி அதை கண்டு கொண்டு வந்து அந்த மக்களோடு கூட வந்து சந்தோஷப்படுகிறார் அந்த மனிதன். அதுபோலதான் இந்த மேய்ப்பனான இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி எங்கெல்லாம தொலைந்து காணாமல் போயிருந்தால் நாம் அதை முழுமையாக ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்பது சத்தியம். அப்படி காணாமல் போன இந்த மக்களுக்கு தான் இன்றைக்கு இந்த பிரசங்கம் நடக்கிறது. நீங்கள் மனம் திரும்பவில்லை, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே காணாமல் போய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் காணாமல் போயிருக்கிறீர்கள். உலக பிரகாரமாக தேவனுடைய நீதி இறங்க போகிறது, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் வந்துவிட்டது என்பதை உணராமல் எப்படி நடக்கிறோம்? நீங்கள் காணாமல் இருக்கிறீர்கள். சபைகளில் இருக்கலாம், நீங்கள் ஆராதனைக்கு போகலாம், ஞாயிறு ஆராதனைக்கு போகலாம், கோவில்களுக்கு போகலாம். நீங்கள் மனம் திரும்பாமல் பாவத்திலே தானே தளித்திருந்தால், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போயிடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்தார். இந்த மனம் திரும்புதல் இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்திலே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம் என்று உலக மக்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மக்களினாலே வெளியிலே இருக்கிற மக்கள் மனம் திரும்ப முடியாமல், உள்ளே வர முடியாமல், இவர்களுடைய கெட்ட நடக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் பார்த்து இதை விட நாங்கள் நம்முடைய மதத்திலே இருந்தால் போதும் என்ற நிலைக்கு இன்றைக்கு உலக மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லாமலும் சிலர் அப்படி வந்தும் திரும்பி தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு சென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால், அந்த அஸ்திபாரம் சரியான மனம் திரும்பலே சரியான முறையிலே பரிசுத்தத்திலே கட்டப்பட வேண்டும். அப்படி இன்றைக்கு போதித்தால் அந்த இடத்திலே மக்கள் இருக்க மாட்டார்கள். அப்படியாக நிலை இன்றைக்கு உலக பிரகாரமாக உருவாகிவிட்டது. அப்படி பேசினால் அவர்கள் எங்கள் சபைக்கு வரமாட்டார்கள், விட்டு விட்டு போய்விட்டார்கள் என்ற நிலை இருக்கிறது. இல்லை, அப்படி வந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்களை ஆதரித்து அரவணைத்து அப்படியே பாவத்திலே நிலைநிற்க வைத்திருக்கிற சபைகள் நிறைய இருக்கிறது. கூட்டத்தை காட்டி கூட்டம் சேர்க்கும் மக்களும் இருக்கிறார்கள். மனம் திரும்பாமல் நீ அப்படி வாழ்ந்தால், நீ தேவனுடைய வார்த்தை அறிந்து அதை விட்டு வழி விலகதை பார்க்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை இந்த பேதுரு எழுதுகிறார், நீ அறியாது இருந்தால் நலமாயிருக்கும். உடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக சகோதரனே சகோதரியே. இந்த நியாயத்திற்கு காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உலகத்திலே நிறைய காரியங்கள் அபூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப காணாமல் போயிருக்கிற நீயா இருந்தால்
இன்றைக்கே நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு போய் விலகி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நிச்சயமாக நீ மாம்சத்தின் கிரியைகளை விட்டு வராவிட்டால் நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். இன்னும் ஒரு மனம் திரும்பலை தொடர்ந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவராயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொடுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிகளையும் அயல்விட்டார்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனதின்ற ஒரு பாவி நீக்கம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக இன்னைக்கு நீ மனம் திரும்பி வந்தால் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளுடைய உரியவளாக இருந்தார். 10 வெள்ளிக்காசுகளுடைய 10 கட்டளைகள் அந்த யூத ஸ்திரீகள் காசு மாதிரி அணிந்திருப்பார்கள் களத்திலே. அதிலே 10 கட்டளைகளுக்கு அடையாளமாக அணிந்திருப்பார்கள். அதிலே ஒன்று தொலைந்து விட்டது. அந்த ஒரு காசு அந்த காலத்திலே தொலைந்து விட்டால் அது ஒரு பாவி என்ற ஒரு நிலை உருவாகிறது. அவள் எப்படியோ தேடி வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி தேடி கண்டுபிடித்து அந்த காசை எடுத்து அந்த வெள்ளி காசை கொண்டு வந்து நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சந்தோஷப்படுவாள். ஏனென்றால் நீ 10 கட்டளைகளில் ஒரு கற்பனையை நிறைவேற்றா விட்டாலும் நீ ஒன்றை நிறைவேற்றவில்லை என்பதே அர்த்தம் என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. 10 கட்டளைகளில் ஒரு கற்பனைகளை நீ தவறி நடந்தாலும் நீ 10 கட்டளைகளை நிறைவேற்றவில்லை என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்ப நீ மனம் திரும்பி நீ ஒரு கற்பனையாவது தவறாமல் நீ நடக்க வேண்டுமா என்றால் தான் நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அங்கே தேவதூதர்கள் மத்தியிலே பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். இது நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வாழுகிற மக்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை. அதை விட்டு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் எழுதுகிற பொழுது சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை பற்றி பேசுகிற பொழுது சொன்னார், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் நான் ஒழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், அவைகளை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தேன். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நிச்சயமாக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிரமாணத்துக்குள்ளே, அன்பின் பிரமாணத்துக்குள்ளே நாம் பெற வேணும். அன்பின் ஐக்கியம் கொள்ள வேணும், அன்பு செலுத்த வேணும், பிரச்சனையும் கொள்ள வேணும். அப்படியான காரியங்கள் இன்றைக்கு இல்லை, மனம் திரும்பவில்லை. காலகாலமாக பகைமைகள், விரோதங்கள், ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்களை கண்டு ஒரு இதை நியமித்து நாங்கள் அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தொடர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது எப்படி என்பதை சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை குறித்து யோவான் சுவிசேஷம், இந்த யோவான் ஸ்நானன் இந்த காலத்திலே இந்த உலகத்திலே முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை பிரசங்கித்தார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதத்துக்கு முன்பே பிரசங்கிக்க தொடங்கிவிட்டார். அவர் யூதியா வனாந்திரத்திலே பிரசங்கித்த வார்த்தைகளை நாங்கள் கேட்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் மனதுகளுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு உள்ளே சொல்லி தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். பார்த்தீங்களா, இப்ப என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள இருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. இதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். முதலாவது கலாத்தியர் நிறுவத்திலே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியாயும், யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, நீங்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 3 கடைசி 4 வசனம் எச்சரிக்கிறது. எனவே நாம் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி இல்லை. தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். இப்பொழுதோ
இப்பொழுது கோடாரியானது மரங்களிலே வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவனுக்கு அவன் பிரயோஜனமாக 2 அங்கையுடையவன் இல்லாதவன் கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானசானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்கள் கட்டளையை இடுவதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் செய்வரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவரும் இடுக்கண் செய்யாமலும் பொய் குட்டான் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். ஆமென். பார்த்தீங்களா? இப்ப என்னத்தை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னா, இவர்கள் ஆலய வழிபாடுகள் எல்லாவற்றிலும் இருக்கிற மக்கள் தான். இவருடைய வாழ்க்கை முறைகள் இன்னும் சரியான முறையில் வரவில்லை என்பது இந்த வசனங்களின்படி விளங்கிக் கொள்ளுகிறோம். அவள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பலை பற்றி கேட்கிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 அங்கிய உடையவன் அவன் கொடுக்க கடவன், ஆகாரத்தை இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடு. இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் போற்றியவர்களுக்கு, ஆயக்காரர்களுக்கு இப்படியான காரியங்களை விளங்கப்படுத்துகிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலத்திலேயும் இப்படிப்பட்ட மக்கள் இப்படியாக வாழ்ந்து ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி நீங்க வாழுகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் என்று சொன்னால், உங்களுடைய கனிகளினாலே, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அதியுங்கள். அவருடைய கனிகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இல்லாமல் மாம்சத்தின் கனிகள் அல்ல, ஆவியின் கனிகளோடு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்ப இதெகளை நாங்கள் பார்க்கிற பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்திலே பிரிந்து இப்படியான காரியங்களை மனம் திரும்பாமல் செய்து கொண்டு போனால் மாம்சத்தின் கிரியைகள் தலதூக்கும். தேவனுடைய வருகையிலே அப்படியே கைவிடப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடும். வார்த்தைக்கு, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும், எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட வேண்டும். போர் செய்வர்கள் கேட்கிற பொழுதே அவன் சொன்னான், நீங்கள் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்படாமலும் உங்களுக்கு சம்பளமே போதுமென்று இருங்கள் என்றார். இப்படியாக லஞ்சம் வாங்குற காரியங்கள் கீழ தேசங்களிலே எதுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் அங்கே நடைபெறும். எந்த காரியத்திலேயும் லஞ்சம் தான், எந்த காரியத்திலேயும் அது இல்லாமல் நடைபெறாது. அதனாலே தான் இன்றைக்கு கீழ தேசங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு முன்னேற முடியாமல் இருக்கிறார். பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஏழைகள் சரியான முறையிலே தங்களுடைய காரியங்கள் அரசியல் ரீதியாக செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு அநேக தடைகள் இருக்கிறது. அதற்கு அநேக லஞ்சங்கள் கொடுத்து அவர்களை வளர்த்து அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதுகளெல்லாம் களையப்பட வேண்டும். உங்களுடைய சம்பளமே போதுமென்றிருங்கள், இல்லாதவனுக்கு கொடுங்கள். இப்படியான காரியங்களை செய்யாமல் நாங்கள் மனம் திரும்பி விட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் பரலோகராட்சியம் போகிறோம் என்று உங்களை நீங்களே வஞ்சித்து ஏமாந்து போகாதீர்கள். தேவனுடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்க்காது. அந்த வார்த்தையின்படி இடுக்கல் செய்யாமல் உங்கள் சம்பளமே உங்களுக்கு போதும். இப்படியாக வாழ்கிற இந்த உலகம் வாழ்ந்தால் நிச்சயமாக ஒரு சமாதானமான காரியம் நிச்சயமாக வரும். மற்ற மக்கள், அறியாத மக்கள், நித்திய ஜீவனுக்கு அந்நியராக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அவர்கள் கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு மனம் திரும்பி வர வேண்டும். இன்றைக்கு உண்மையான காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிற மக்கள், ஆயத்த பண்ணினோம் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறோம்? இன்னும் மற்றவர்கள் மனம் திரும்பி வர நாம் தடையாக இருக்கிறோம். அந்த தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனம் திரும்பினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி உபாகமம் புத்தகத்திலே ஒரு காரியத்தை குறித்து தேவன் பேசுகிறார். 30ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைப்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கையில் செய்யும் எல்லா வேலைகளையும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளையும் கைகொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார்.
நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிற யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் இல்லை. அது எப்படி வருகிறதாம்? அடுத்த வசனம் எங்களுக்கு தெளிவாக 2 வசனங்கள் 13, 14 வசனங்கள் விளங்கப்படுத்துகிறதை நாங்கள் கேட்போம். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்பாற்பத்தில் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சௌகரியமாய் உன் வாயிலும் உன் உயிரினத்திலும் இருக்கிறது. ஆமே, பார்த்தீர்களா? அந்த வார்த்தை சமீப வார்த்தை இருக்கிறது. அது நம்முடைய வார்த்தை, நம்மளுக்கு தரப்பட்டிருக்கிற வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் என்ன நடக்கிறதா? 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெறும்படிக்கு நீ சுதந்திக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரின் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு காரியம் 2 இருக்கிறது பாருங்கள். அவர் நமக்கு கற்பித்த கட்டளைகள் பிரமாணங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நன்மையும் ஜீவனையும் நாம் மரணத்தையும் இன்று உங்களை முன்பதாக வைத்திருக்கிறேன். நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான 2 காரியத்தை நாம் கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறதை கத்தோலிக்க வேதம் இவ்விதமாக சொல்கிறது. நாங்கள் வாசிப்போம். உன் ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவி கொடு. இணையாகமம் 30ஆம் அதிகாரம் 8 நாங்கள் வாசிக்கிறோம் கொண்டு போனால் தெரியும். 315ஆம் பக்கம். வேறு தெய்வங்களை வணங்க கூடாது என்று 17, 18ஆம் வசனங்கள் கூறுகிறது. வாசிப்போம். நீ 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ கேளாதபடி மனம் பேதலித்து இழுப்புண்டு போய் வேறு தெய்வங்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரத்திற்கு யோர்தானை கடந்து போற தேசத்திலே நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். பார்த்தீர்களா? அப்ப நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வாசித்து அதன்படி நடக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட விக்கிரக வணக்கங்கள் இப்படியான காரியங்கள் இருந்து விலக வேண்டும். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. விக்கிரக வணக்கம் என்று சொன்னால் சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் கத்தோலிக்கர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபேமிலியை தான் நாங்கள் சுருவங்களை படங்களை வைத்து வணங்குகிறோம் என்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் மத்தியிலே இருக்கிறது. சுருவம் விக்கிரகம் என்று சொன்னால் அது உருவாக்கப்பட்டது. சொருவம் என்று சொன்னால் ஒன்று இருந்தது, அது போல ஒன்றை செய்கிறது சொருவம். 2க்கும் வித்தியாசம் இருந்தாலும் 2ம் ஒன்றுதான். நீ உண்டாக்கக்கூடாது, வணங்கக்கூடாது. நாங்கள் மாதாவை உண்டாக்குவோம், வணங்குவோம். அந்தோனியாரிடத்திலே போல செய்வோம், வணங்குவோம். சந்தியமையோர் போல செய்வோம், வணங்குவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதுவும் விக்கிரம், அது உயிரில்லாது, அது பேச முடியாதது. இப்படியான காரியங்களிலே விசுவாசம் வைக்காமல் தேவனுடைய வார்த்தையிலே நீ விசுவாசம் வைத்து நடந்தால் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசு. இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கைகள் நாம் இதை செய்தால் எங்களுக்கு திருப்தி உண்டு. நாமும் பலருக்கு சொல்லுகிறோம், பலரும் அபிப்பிராயங்களை சொல்லுகிறீர்கள். ஆனால் முழுமையான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே வராமல் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்யோம், ஏதோ ஒன்றை நாங்கள் செய்து முடிப்போம் என்று நீங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தால் எப்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பது தான் இப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தையின்படி பார்த்தோம். உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். உண்மையான மனம் திரும்புதலுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் விட்டு விலக வேண்டுமா இருந்தால் உங்களுடைய நாவிலே உங்களுடைய கையிலே தரப்பட்டிருக்கிறது வார்த்தைகள். அவளை வாசித்து இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் வருகிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம் என்று உங்களுக்கு அன்பாக நான் சொல்லி வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அதிகாலையில் அன்பு நேசரே
உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் நெருக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த ஜீவ பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.